தொடர்ந்து அப்படி இணைஞ்சு கொண்டிருக்கீங்க உங்கள் தாமரை எஃப்எம்மின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினூடாக நீங்களும் www.thamarayfm.com எனும் இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலியோட ரேடியோ ஃபேஸ்புக் பேஜினூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்கலாம் அப்படின்னு எங்கள் சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைக்கி உங்களோட சொந்தங்கள் நண்பர்கள் யாராவது இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் போன்ற சிறப்பான நாட்கள் அப்படியே கொண்டாடினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் விஷஸ் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே எங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வாங்க உங்களோட விஷயத்தை சொல்லுங்கள் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு அப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சியில நாங்கள் ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கோம். இனிய ராசிக்கான ராசி பலன்களோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். ஆமாம், நாங்கள் எங்கள் சொந்தங்களுக்காக இப்போ ராசி பலன் தான் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்று கடகராசி நேர்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிலும் வெற்றி பெறுவீர்கள், பணவரவு கூட உண்டு, உறவினர்களால் அனுகூலம் கூட இன்று உங்களுக்கு அமைந்திருக்கு. அது மட்டுமில்லாமல் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களிடம் உதவியை நாடுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையாளுடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லிதான் என்று கடகராசி நேர்கான பலன்கள் அமைந்திருக்கு. ஆமாம், என்று கடகராசினியர்கள் உத்தியோகத்தில் காணப்படுற சின்ன சின்ன நுணுக்கங்களையும் அப்படியே கற்றுக்கொண்டு அப்படியே எல்லா விஷயத்துலையும் அப்படியே முன்னால் வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிம்மராசினியர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம். ஆமாம், சிம்மராசினியரே உங்களுக்கான பலன் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால், உங்கள் செயலில் வேகம் கூடும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார். சில உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பீர்கள். வியாபாரத்தை புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். அது மட்டுமில்ல உத்தியோகத்தை உங்கள் திறமையில் கூட வெளிப்பட முயற்சியினால் பலிதமாக நாள் அப்படின்னு சொல்றாரு என்று உங்களுடைய பலன் அமைந்திருக்கே பார்த்தோம்னா. ஆமாம், இன்றைய நாள் சிம்மராசி நேர்களுக்கு முயற்சி பலிதமாகும் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன முயற்சிகளை எடுத்தாலும் அந்த முயற்சி நிச்சயமாக அப்படி பலிதமாகும். அதாவது நீங்கள் எடுக்கிற காரியங்களை முயற்சியோடு செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எடுக்கிற காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கன்னிராசி நேர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம். ஆமாம், நிச்சயமாக அடுத்ததாக கன்னிராசி நேருக்கான பலன்கள் இன்றைக்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கன்னிராசி நேர்களே உங்களுக்கு இன்று உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். பிள்ளைகளால் மதிப்பு கூட கூடும். எதிர்பார்ப்புகள் தடையின்றி முடியும். வெளிவட்டாரத்தை புது அனுபவம் கூட இன்றைக்கு உண்டாம் அப்படின்னு சொல்லி இன்று அமைந்திருக்கிறது. மட்டுமில்லாமல் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் கூட கிட்டுவீர்கள். உத்தியோகத்தை புது அதிகாரி கூட இன்று மதிக்க போறார்கள். முக்கியமான ஒரு கருத்து சாதிக்கு நாள் அப்படின்னு சொல்லி தான் இன்று கன்னிராசி நேருக்கான பலன் அமைந்திருக்கு. ஆமாம், இன்றைக்கு கன்னிராசி நேர்கள் அப்படியே வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னா ஒரு சாதனை ஏதோ ஒன்று நிலைநாட்ட போறீங்க, அப்படியே சாதிக்கும் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நாளும் கன்னிராசி நேர்களுக்கு இனிய நாளாக அமைய வேணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் அப்படியே தொடர்ந்து ராசி பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னால நிகழ்ச்சியில் ஒரு பாடல் நீங்களுடைய தொடர்ந்து முனைந்து கொள்ளுங்க. www.thamarayfm.com எனும் இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் மீண்டும் எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். உங்களோட சொந்தங்களும் இன்றைக்கு நண்பர்கள் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற சிறப்பான நன்னாட்களை கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே எங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வாங்க. தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ அதான் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ். இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு உங்களோட விஷஸ் அப்படியே தெரிவிச்சிங்க. அது அப்படின்னு சொன்னால் நாங்களும் அந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்தும் அப்படியே தாமரை வானொலியோடும் தாமரை வானொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு அழகான பாடல் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வணக்கம் தாமரை. என எண்ணி
ஒருவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். பாடலை தொடர்ந்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. நீங்களும் அப்படியே www.tamarayfm.com எனும் இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோனும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் உங்களோட இணைஞ்சு கொண்டு உங்கள் நிகழ்ச்சிகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் அப்படியே ராசி பலன்களை பார்த்து கொண்டு இருக்க அப்படியே தொடர்ந்து அப்படியே ராசி பலன்களோடு இணைஞ்சு கொள்ளலாம். ஆமாம், அடுத்த நேர்கான ராசி பலன் வந்து துலாம் ராசி நேர்கான பலன்தான் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாலை 6:50 மணி வரை சந்திராட்சமம் நீடிப்பதால் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். பண விஷயத்தில் கராராக இருங்கள், விஷயத்தில் வேலையாட்களில் கூட என்று ஒத்துழைப்பார்கள். சுமாராக இருக்கு, உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வீர்கள். மாலை பொழுதிலிருந்து நிம்மதி கூட கிட்ட நாள் அப்படின்னு சொல்லி தான் என்று துலாம் ராசிக்கான பலன்கள் என்று அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் அவங்க வந்து எந்த விஷயத்தையும் எடுத்தாலும் அது வந்து திட்டவட்டமாக கொஞ்சம் நிதானமாக யோசித்து எந்த விஷயத்தையும் செயல்பட்டால் அது வந்து நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லி தான் என்று துலாம் ராசி நேர்கான பலன் அமைந்திருக்கு. அதே போல் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி இறைவனின் பிரார்த்தனையோடு நாங்கள் வந்து விருட்ச ராசி நேர்கான பலன்களை என்று பார்க்க வந்திருக்கின்றோம். அதே போல விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கான பலன் என்று எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் மேலதிகாரி மதிப்பார்கள். மாலை 6:50 மணி முதல் சந்திராட்சமம் தொடங்குவதால் கடினமாக உழைத்து முன்னேற போறீங்க அப்படின்னு சொல்லிதான் என்று உங்களுக்கு நாள் அமைந்திருக்கு. ஆமாம், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு உழைப்பால் முன்னேறும் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடின உழைப்பால் முன்னேறும் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எந்த விஷயத்தை எடுத்தாலும் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அப்படியே முயற்சியோடு அதாவது கடின உழைப்போடு செயற்பட்டு அப்படியே வெற்றி அடைவீங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம். ஆமாம், நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களை நீங்கள் எதிர்பார்த்திருப்பீங்க. அதே போல உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு கூட இன்று வரப்போது. சந்தோஷமாயிருங்க. பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும். வெளியிலிருந்து மகிழ்ச்சி தரும் செய்தி வரும். அதாவது வந்து வெளியிலிருந்தே மகிழ்ச்சியாக தரும் ஒரு செய்தி ஒன்றுதான் என்று வரப்போகுதோ. நவீன சாதனங்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றம் செய்வீர்கள். அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு பாராட்ட கூட இன்று கிடைக்கப் போகுது. திடீர் யோகம் கூட கிட்டினால் அப்படின்னு சொல்லிதான் இன்று வந்து தனுசு ராசி நேர்கான பலன் அமைந்திருக்கு. ஆமாம், தனுசு ராசி நேர்களுக்கு அப்படி ஒரு திடீர் யோகம் கிட்ட போகுது. அதை என்னென்னு சொல்லலை, இன்னைக்கு பின்னேற வரைக்கும் அப்படி நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி கொண்டிருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திடீர் யோகம் கிட்ட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கும்பராசி, அடுத்து மகர ராசி நேர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம். ஆமாம், மகராசி நேர்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னே நாங்கள் அழகான ஒரு பாடலை கேட்டுவிட்டு அந்த நேர்கான பலன்களை கூறலாம். ஆமாம், அப்படியே பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி.
நெஞ்சை கிள்ளதே கண்மணி, சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி. உன்னை தீண்டாமல் உன்னை பார்க்காமல் கொஞ்சி பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை, என்னுள்